ஹே கைஸ், இன்னைக்கு நாம விச்சஸ் லவ்வோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினும் அவ பாட்டிங்களும் நடத்திட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் இருக்கிற பில்டிங்க்கு ஓனர் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை கட்டுறாங்க. அவன் வேலை செய்யற பேங்க்குக்கு செம்ம டெரரான ஒரு கஸ்டமர் வராங்க. நம்ம சொர்ணாக்கா மாதிரி அங்க வேலை செய்யற எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அந்த சொர்ணாக்காவும் எந்த கவுண்டர்ல போய் பேசலான்னு வரிசையா ஸ்கேன் பண்ணி கடைசி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை தான் செலக்ட் பண்ணி அவன் கவுண்டருக்கு தான் போறாங்க. அவனுக்கும் பயமா தான் இருக்கு. ஆனாலும் வாங்க மேடம், என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்க சொர்ணாக்கா அவங்க கிட்ட உள்ள எல்லா பாஸ்புக்கையும் எடுத்து அவன் முன்னாடி போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு, பணத்தை கையில கொடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இவங்க இப்படி காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா பேங்க்குக்கு தானே நஷ்டம். உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் நாங்க சரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பணிவா பேசுறான். இந்த பேங்க்ல ஏதோ ஒரு புக்கை படிச்சுட்டு இருந்தப்போ அதோட எட்ஜ் லைட்டா கையை கிழிச்சிருச்சான். இந்த மாதிரி கூர்மையான ஆயுதம் இருக்கிற பேங்க்ல எல்லாம் என்னால அக்கௌண்ட் வச்சிருக்க முடியாது அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்கு. என்ன பேசினாலும் கட்டுப்படுத்தவே முடியல. அப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். அவன் கூட வேலை செய்யற ஒரு ஆளு, இவன் தான் டெம்பரரி எம்ப்ளாயி தானே, நானா இருந்தாலும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு வேலையை விட்டுட்டே போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னொரு லேடி இருந்துட்டு வேலை இல்லைனாலும் இவன் இன்னொரு விஷயம் கைவசம் வச்சிருக்கான். அவனோட கனவே சொந்தமா பில்டிங் வச்சிருக்கவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்றது தான் அப்படின்னு சொல்ல அது யாருன்னு கேட்கும்போது கரெக்டா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அப்போ பணத்துக்காக தான் ஹீரோயின் பின்னால சுத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோ தான் தான் பில்டிங்கோட ஓனர்னு சொல்லிட்டு வந்திருப்பான்ல, அந்த சீனுக்கு வருவோம். ஹீரோவும் அவன் பிஏவும் உள்ள போய் உட்காந்துட்டு இப்ப தான் பேர்ல தான் இந்த பில்டிங் இருக்கிறதாவும் இப்பதான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாங்க. உடனே பெரிய பாட்டி இருந்துட்டு நான் யாருக்கும் விக்கலையே அப்படின்னு சொல்ல நீங்க ஓனரே கிடையாதுமா, ஓனர் இன்னொருத்தர்னு வேற ஒருத்தரோட பேர் சொல்றாங்க. அது யாருன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த பாட்டிங்களுக்கு கீழே வேலை பார்த்த ஆளோட பேரன். இப்ப சின்ன பாட்டி ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இதுக்குள்ளதான் நாங்க போட்ட கான்ட்ராக்ட் இருக்கு, இந்த பில்டிங்கே எங்களோடதுதானே கான்பிடென்டா பெட்டியை திறந்து உள்ள ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. பார்த்தா பேப்பர்ல எலிலாம் கடிச்சு 2 கை உள்ள போற அளவுக்கு ஓட்ட போட்டு வச்சிருக்கு. சரி இதை விடுங்க, எங்க கிட்ட விட்னஸ் இருக்குன்னு சொல்ல இவங்களுக்கு கீழே வேலை பார்த்து அந்த ஆள் பேரை சொல்றாங்க. அவர் இறந்து 3 வருஷம் ஆகுதான். இந்த விஷயமே பிஏ சொல்லிதான் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இந்த பில்டிங் பெரிய பாட்டியோடதுன்னு காட்டுறதுக்கு இவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸும் இல்ல, விட்னஸும் இல்ல. இப்ப இது ஹீரோட பில்டிங் ஆயிட்டு அவன் இவங்களை காலி பண்ண சொல்லிட்டு 2 வாரம் டைம் கொடுத்துட்டு போறான். கார்ல ஏற போகும்போது ஹீரோயின் வேகமா வந்து இது என்னோட பாட்டிங்க 50 வருஷமா ரத்தம் வேர்வன்னு சிந்தி உருவாக்குன இடம், இது எங்களோடது தான் அப்படின்னு சொல்ல நான் மட்டும் என்ன சும்மா வாங்கியிருக்கேன், நானும் வேலை செஞ்சு ரத்தம் வேர்வெல்லாம் சிந்தி சம்பாதிச்ச காசுல தான் வாங்கியிருக்கேன்னு சொல்றான். ஹீரோயின் இவனை ஸ்மாக் போட்டது, மூஞ்சில தண்ணி ஊத்துனது அதெல்லாம் வச்சுதான் இவன் இப்படி பண்றான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் போய் எவனாவது ஒரு பில்டிங்கை வாங்கி உள்ள இருக்கிறவங்களை துரத்த நினைப்பானா, எந்த லூசு பை அப்படின்னு நினைப்பான். சரி இவ்வளோ கேட்கறதுனால ஒண்ணு பண்றேன், நீங்க இங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்றான். சரி வாடகை எவ்வளோன்னு கேட்டா அட்வான்ஸ் 80 லட்சமா, வாடகை 16 லட்சம். பாட்டிங்கெல்லாம் வாயை பொழந்துருச்சுங்க. இந்த இடத்த விட்டு இவங்களால போகவும் முடியாது, தங்குறதுக்கு வேற இடமும் கிடையாது. இவங்க கிட்ட வேலை செஞ்சவன் நல்லா ஏமாத்திட்டான், வேற வழியே இல்ல, வாடகையை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரோயின் உடனே அதான் 50 வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தானே போயிட்டு இருக்கு, 80 லட்சம் கூடமா இல்லாம இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா. பாட்டிமா கிட்ட சல்லி பைசா இல்ல, அப்ப காசெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டா நீங்க திங்கிறதுலயே எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டிமா உடனே சரி விடுங்க, என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்கு, கடன் வாங்கிக்கலாம். வாரத்துல 7 நாள் 24 மணி நேரமும் வியாபாரம் பண்ணி டிவி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் விலையை ஏத்தி நிறைய சம்பாதிச்சு வாடகை கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. இது எனக்கு கேவலமான ஐடியாவா இருக்கு. மனுஷங்களும் இப்படித்தானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப நாமளும் அதே பண்ணுமா? அப்ப இவ்வளவு நாளா நாம என்ஜாய் பண்ணது நம்மளோட மந்திர சக்தி வச்சுலாம் கிடையாதா, வாடகை கொடுக்க வேண்டாம் இருந்தானா அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அப்படியே யோசிச்சுட்டே அவர் ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தா இவ பாய் ஃப்ரெண்ட் தான் நின்றுட்டு இருக்கான். ரொம்ப வேலையில பிஸியா இருக்கானா, ஆனாலும் இவளை பார்க்காம இருக்க முடியலன்னு 2 நிமிஷம் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்றான். இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. கடைக்கு வெளியில காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரை ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கும்னு எழுதி விட்டுறாங்க. சாப்பாடு ஐட்டம் விலையையும் கூட்டிட்டாங்க. பாட்டி 2 பேரும் பேங்க்குக்கு போய் லோன் கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னால ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பேங்க்ல தானே வேலை பாக்குறான், அதனால அவன் கிட்ட லோன் பத்தி கேட்கலான்னு போயிட்டா. அவன் இவளை பார்த்ததும் என்ன முக்கியமான விஷயமா, பாட்டிய கிட்ட நம்மளை பத்தி பேசணுமா, எப்ப வேணாலும் வரேன் நான் ரெடின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லன்னு ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்ல என்னமோ இவன் பில்டிங்க இவன் கிட்ட இருந்து பறிச்ச மாதிரியே அப்செட் ஆயிட்டான். இவன் அந்த பேங்க்ல டெம்பரவரியா தானே வேலை பாக்குறான், பெர்மனன்ட் ஆக முடியாதுன்ற நிலைமை. அதனால அங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்கல சொந்த வீடு வச்சிருக்கவங்க, சொந்த தொழில் வச்சிருக்கவங்க, அந்த மாதிரியான அக்கௌண்ட் எல்லாம் தேடி இருக்கான். அதுல நம்ம ஹீரோயினை தான் செலக்ட் பண்ணி அவ கூட பழக ஆரம்பிச்சு அவளை லவ் பண்ற மாதிரி இப்படி பேசி நடிச்சிருக்கான். வாழ்க்கையே செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இப்படி வந்து சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இப்பயும் உங்களுக்கு வேற ஏதாவது இடம் இருக்கா, கிராமத்துல ஏதாவது மலை மேல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அவ ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டா. சரி நான் என்ன பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னு அங்க இருந்து போயிட்டான். இந்த அதிர்ச்சியில கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் பாட்டிங்க 2 பேரும் பேங்க்ல லோன் கிடைக்குமான்னு போய் பாக்குறாங்க. 2-3 பேங்க் போயிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அடகு வைக்கிற
வைக்கிறதுக்கு எந்த இடமும் இல்லைன்னதும் யாருமே லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இப்படி பண்றாங்களேன்னு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. சரின்னு அங்க போனா அங்க ஒருத்தன் இந்த கிழவிங்களுக்கு 80 லட்சம் வேணுமாண்டான்னு பாட்டி 2 பேரையும் பார்த்து ரொம்ப கலாய்ச்சி சிரிக்கிறான். சாப்பிட்டுட்டு வேற இருப்பான். சிரிச்ச சிரிப்புல பாட்டி 2 பேர் மூஞ்சிலையுமே எச்சாயிடுச்சு. நம்ம சின்ன பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவனை நசிக்கிடுவாங்க போல. நம்ம பெரிய பாட்டி தான் கையை பிடிச்சி அமுக்கி வச்சிருக்காங்க. இப்படியே விட்டுட்டு இருந்தா கூட இவங்க சும்மா போயிருந்திருப்பாங்க. ஆனா அவன் உங்களை விற்கவும் முடியாது, அழுகி போனவங்க கிட்னியையும் அவனும் வாங்க மாட்டான். உங்களை வச்சிட்டு இருந்தா உங்க பணத்தை அடக்கம் பண்றதுக்கு நான் தான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் கிண்டல் பண்றான். 2 பாட்டிக்கும் செம்ம கடுப்பாயிட்டு பெரிய பாட்டி அவன் தலையை பிடிச்சி அவன் சாப்பாட்டுல இருந்த தட்டு மேலே அமுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னொருத்த மூஞ்சிலேயே ஒரு குத்து விட அப்படியே மயங்கிட்டான். ரொம்ப கலாய்ச்சவனை பிடிச்சி சோகத்திலேயே ஊட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வழக்கம் போல ஜூடோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு அவ எப்படி நம்ம புடியில இருந்து தப்பிச்சு திரும்ப நம்மள தூக்கி போட்டா, அவளுக்கும் ஜூடோ தெரியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் மீட்டிங்க்கு டைம் ஆகுதுன்னு பிஏ கூப்பிடுறான். ஹீரோயின் சைட்ல இருந்து கால் எதுவும் வந்ததான்னு விசாரிக்கிறான். பிஏவும் 80 லட்சம் அது அவ்வளோ பெரிய தொகை, அதான் இன்னும் கால் வரல சார் அப்படின்னு சொல்றான். இங்க கட் பண்ணா ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குற பேங்க்குக்கு திரும்பவும் சொன்னாக்கா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் கவுண்டருக்கு தான் இப்பவும் போயிருக்காங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்கன்னா, இந்த பேங்க் ஏடிஎம்ல காசு எடுக்க போனப்போ கொசு கடிச்சிருச்சாமா. டெங்கு வந்து நான் செத்து போயிட்டேனா, இந்த மாதிரி பேங்க்ல எல்லாம் நம்பி எப்படி காசு வைக்கிறது, இப்ப எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சொந்த பில்டிங் எதுவும் இல்லன்னு பாய் ஃப்ரெண்ட் வேற அப்செட்ல இருக்கான். மூஞ்ச தொங்க போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். சொன்னாக்க ரொம்ப கத்தவும் டக்குன்னு சரி உங்க காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான். அச்சுச்சோன்னு ஆபீசர் ஒருத்தர் வந்து மேடம் மன்னிச்சிடுங்க, இவன் டெம்பரரி ஸ்டாஃப், இவனுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியாது, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டையும் வேற மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாக்கா முன்னாடி முட்டி போட வச்சுட்டாரு. இதுக்கும் சொன்னாக்கா என்ன மோசமான கஸ்டமர்னு காட்டுறீங்களா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, மேனேஜரை கூப்பிடுங்க இப்பவே கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் மறந்து விட்டுட்டு வந்திருப்பான்ல, அதை கொடுக்கறதுக்காக இந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் அவங்க வந்து பார்க்க சொர்ணாக்கா கத்திட்டு இருக்குது. பாய் ஃப்ரெண்ட் அவங்க முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கோவம் ஆயிட்டு சொர்ணாக்காவையே முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறா. என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. வழக்கம் போல சொன்னாக்கா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு சிரிச்சுட்டே கிளம்பிட்டாங்க. இவ அவங்க பின்னாலேயே போய் ஆள் இல்லாத இடத்துக்கிட்ட வந்ததும் ஒரு சொடக்கு போடுறா. சாக்கடையில இருந்து எக்கச்சக்க கொசு வந்து அவங்கள மொச்சு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவ சிரிச்சுட்டே இருக்க. பாட்டி கரெக்டா அந்நேரம் வந்து பின்னாடி தலையில ஒரு கொட்டை போட்டு காதை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போய் பேங்குக்கு போறேன்னு சொல்லிட்டு நடுத்தருல கொசு வச்சு விளையாடிட்டு இருக்க. நான் சூனியக்காரின்னு ஊருக்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திட்ட. நான் பேங்குக்கு தான் போனேன், நமக்கு லோன் தரேன்னு சொல்லிட்டாங்க, 2 வாரத்துல 80 லட்சம் நமக்கு கிடைச்சிடும் சொல்றா. நம்மள எத்தனை பேங்க்ல போய் கேட்டோம், கொலாட்ரல் இல்லாம லோன் தர மாட்டேன்ட்டாங்க, இவளுக்கு மட்டும் எப்படி தராங்கன்னு பாட்டிக்கு டவுட் வந்துச்சு. எப்படின்னு அழுத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவளும் தயங்கிக்கிட்டே பாய் ஃப்ரெண்ட் மேட்டர் எல்லாம் சொல்லிட்டா. பெரிய பாட்டிக்கு எப்பவுமே மனுஷங்க கூட பழகிறதே பிடிக்காது. இவ வேற பாய் ஃப்ரெண்டு லவ் எல்லாம் சொல்றா. முதல்ல சும்மா உட்காந்து கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. அவளும் காதல்னா பட்டாம்பூச்சி பறக்கும் பூரா ஊரும் அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கா. பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருந்தவங்க கடைசியா அவளை இழுத்துட்டு போய் கண்ணாடி முன்னாடி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வளர்க்குறாங்க. சூனியக்காரிங்களுக்குலாம் நெஞ்சில ஒரு ரோஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அது நல்லா பிரைட்டா இருக்கணும். ஆனா ஹீரோயினுக்கு அந்த ரோஸ் பேட்டர்ன் விட்டு மின்னுது. இவ பாய் ஃப்ரெண்ட் உண்மையாவே இவளை லவ் பண்றா அப்படின்னா இந்த மாதிரி விட்டு மின்னக்கூடாது, மனுஷங்களை நம்ப கூடாது, ஒழுங்கா நான் சொல்றத கேளு, மீதி இருக்கிற உன்னோட சக்தியும் போகக்கூடாதுன்னா ஒழுங்கா இங்க உள்ள வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் அப்செட் ஆகி கண்ணாடியே பார்த்துட்டு நிக்கிறா. இங்க இவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தா சொர்ணாக்கா கடையில வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னடா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க, நீங்க கூட்டு கலவானீங்களா அப்படின்னு பார்த்தா இன்னையில இருந்தா இந்த கடையில இவன் பார்ட் டைமா வேலை பார்க்கலான்னு வந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு வேற விழுந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். வேலை எல்லாம் முடிஞ்சதும் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல அவங்க காசு எண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் முன்னாடி சேரை போட்டே உட்காந்துட்டான். ரொம்ப நல்லா வேலை பார்க்கறப்பா அப்படின் போது நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நிறைய பார்ட் டைம் வேலை பார்த்திருக்கேன் மேடம் சொல்றான். இவங்களும் சரி இவ்வளவு ஹெல்ப் பண்றலன்னு பேங்க்ல இன்சூரன்ஸ் தான் போட்டுக்கிறதா சொல்றாங்க. இல்ல மேடம் நான் அதை பார்த்துலாம் வரல அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு யாரும் இல்ல, எனக்கும் இன்சூரன்ஸ்லாம் தேவைப்படும்ல, நாளைக்கு நீ ஃபார்ம்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்பான்னு கேட்கும்போது இல்லன்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி இவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து எக்கச்சக்க மெசேஜ் வந்திருக்கு. ஆனா இவன் ஒண்ணுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் நைட் 2 பாட்டியுமே படுத்திருக்காங்க. அப்போ சின்ன பாட்டி இருந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த ரோஸ் பேட்டர்ன் விட்டு மின்னுதுல அதை பத்தி கவலையா பேசிட்டு இருக்காங்க. பெரிய பாட்டி இருந்துட்டு இந்த காதல் கத்திரிக்காய் மனுஷங்களோட சவகாசம் இது எல்லாத்தையுமே விட்டுட்டானா சரிதான், இல்லைன்னா அவ அம்மா மாதிரி தான் அவளுக்கும் நடக்கும்ன்றாங்க. என்ன விஷயம்னு தெளிவா சொல்லல. ஆனா ஹீரோயினோட அம்மாவுக்கு என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. அங்க ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ரிப்ளை வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பிஏ கிட்ட ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் இருக்க ஏரியால யாராச்சும் காணாம போயிருக்காங்களா
என்னன்னு விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அவ பாட்டிகளும் சேர்ந்து என்னமோ பண்றாங்கன்னு பாசான்ல, அதான் அவங்கள சந்தேகப்படுறான். ஆனா அந்த மாதிரி யாரையும் அருந்து போகல, காணாமலும் போகல. ஆனா என்னமோ நம்ம சேர்மன் காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு சைனாக்கு ஓடி போயிட்டாருன்னு பிஏ சொல்றான். சேர்மனை சைனாக்கு அனுப்பிட்டாங்க போல. இப்போ ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. ஏர்போர்ட்ல ஏதோ பிச்சைக்கார மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் மேல செம்ம கப்படிக்குது. அடுத்து டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கால் பண்றான். அத்தன் வேற அவளை கூப்பிடுறான். ஹீரோயினுக்கும் இவனை நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், வீட்டுக்கு வந்து சாப்பாடு டெலிவரி கொடுத்துருங்க அத்தை அப்படின்னு சொல்றான். அவ வேற பாய் ஃப்ரெண்ட் அவாய்ட் பண்றானேன்னு செம்ம கடுப்பா இருந்துட்டு இருக்கா. சரி கொண்டு வந்து தொலைறேன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட இந்த மாதிரி சிங்கிள் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்குலாம் நம்ம வேணான்னு சொல்லிடலாமா, ஒரு டெலிவரிக்கு எவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு கடுப்பா கேட்கறா. அடி செருப்பால, ஏற்கனவே நம்ம நிலைமை மோசமா இருக்கு, இதுல நீ வேற அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா டெலிவரி எடுத்துட்டு போ அப்படின்னு கத்த. அவளும் வழக்கம் போல அடுக்கடுக்க ட்ரேவெல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு கிளம்பிட்டா. ரொம்ப சந்தோஷமா தான் டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கா. ஏன்னா டெலிவரி பண்ற சாக்குல தானே பாய் ஃப்ரெண்டை பார்க்க முடியும். ஆர்வமா ஓடி போய் பேங்க்குள்ள பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் அவனோட கவுண்டர்ல இல்ல. இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தவா அப்படியே டல் ஆயிட்டா. சரி டெலிவரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு மார்க்கெட் கிட்ட போயிட்டு இருக்கும்போது இவ பாய் ஃப்ரெண்ட் கையில பொக்கே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன் இவளை பார்க்கல, ஆனா இவ அவனை பார்த்துட்டா. பின்னாலே ஃபாலோ பண்ணி போனா. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறான். அது பூட்டி தான் இருக்கு. 4 மணிக்கு தான் திறக்கும் அப்படின்னு வேற எழுதி இருக்கு. இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கண்ணாடி வழியா உள்ள பாக்குறா. யாருமே இல்ல. அவ பாய் ஃப்ரெண்ட் கோர்ட் மட்டும் தொங்கிட்டு இருக்கு. சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது உள்ள இருந்து ஊன்னு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் சொர்ணாக்காவை கிஸ் அடிச்சிட்டு இருக்கான். அடப்பாவி, ஹீரோயினுக்கு செம்ம அதிர்ச்சி, உடஞ்சே போயிட்டா. போன் எடுத்து அவனுக்கு கால் பண்ணா சைலண்ட்ல போட்டுட்டு திரும்பவும் சொன்னாக்காவை கிசடிக்க போயிட்டான். ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. தலையில கைய வச்சுட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்துன அதிர்வுல அந்த ரெஸ்டாரண்ட்ல உள்ள பொருள் எல்லாம் நிலநடுக்க வந்த மாதிரி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆட ஆரம்பிக்குது. டெலிவரிக்கு கொண்டு வந்த ட்ரேவெல்லாம் அங்கேயே போட்டுட்டு ரோட்டோரமா உட்காந்து கத்தி கத்தி ஆட ஆரம்பிச்சிட்டா. நைட் ஆயிடுச்சு. ஹீரோ ஆபீஸ் முடிஞ்சிட்டு பிஏ கூட கார்ல வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரமா இவ சோகமா நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறான். முதல்ல பாத்துட்டு விட்டுட்டான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல. பிஏ கிட்ட காரை நிறுத்த சொல்லிட்டு என்னன்னே சொல்லாம இறங்கி ஓடுறான். இந்த பக்கம் தானே போனா அப்படின்னு ஓடிட்டு ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிட்டான். அவ ஒரு கடைக்கு வெளியில உட்காந்து அழுதுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. கேஷுவலா வந்த மாதிரி தான் அவகிட்ட போய் நிக்கிறான். இப்பதான் தெரியுது அவ நல்லா குடிச்சிருக்கான்னு. ஏன்டா மனுஷ பயல்களா நீங்களா இப்படி இருக்கீங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, லவ் பண்றேன்னு சொல்லி சொல்றீங்க, ஆனா எல்லாம் போய் எங்க கடையை ஒருத்தன் ஏமாத்திட்டான், என்ன லவ் பண்றேன்னு ஒருத்தன் ஏமாத்திட்டான், நீயும் அவங்கள மாதிரி தானே, எல்லாருமே ஒரே மாதிரி தானே அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இவ இப்படி மனுஷங்கன்னு பேசின உடனேவே ஹீரோ இருந்துட்டு அப்ப நீ மனுஷன் இல்லையா அப்படின்னு கேட்க வேகமா அவன் கிட்ட போய் யாராச்சும் கேட்டுற போறாங்க, நான் ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்றா. போதையில என்ன பேசுறோன்னே தெரியாம உண்மையெல்லாம் உளறிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான். சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல உட்கார போறேன்னு பொத்துன்னு சேரோட விழுந்து மயங்கிட்டா. ஹீரோ அச்சச்சோன்னு அவ கிட்ட போய் பார்த்தா கொரட்டை விட்டுட்டு இருக்கா. இவன் உடனே இப்படியெல்லாம் நடிச்சா முதுகுல தூக்கிட்டு போவேன்னு நினைக்காத, ஒழுங்கா எந்திரி, செத்தா கூட கண்டுக்காம போயிட்டே இருப்பேன், நான் போறேன்னு சொல்றானே தவிர அவளை அப்படியே போட்டுட்டு போக மனசு கேட்கல. அடுத்த சீனே அவளை முதுகுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். செம்ம வெயிட்டா இருக்கா, தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். வழியில வேற ரொம்ப இருட்டா இருக்கு. ஏன் இங்க லைட் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது டக்குன்னு ஸ்ட்ரீட் லைட்லாம் ஆன் ஆகுது. அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அடுத்து இன்னொரு லைட்டும் ஆன் ஆகுது. ஹீரோயின் போதையில மேஜிக் பண்றா போல. இப்ப இங்க உள்ள எல்லா விளக்குமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்க. அப்படியே எபிசோட முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள தான் ஒரு சூனியக்காரின்னு காட்டி கொடுத்துருவா போல. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பை பை.